விசிகாவுடன் கூட்டணி வைக்க அதிமுக தயாராகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. என்ன காரணம் என்று விசிக நிர்வாகிகளிடம் விசாரிக்கும் போது 3 மாதங்களுக்கு முன்பு நடந்த சம்பவத்திற்கு அதிமுகவின் அழுத்தத்தின் காரணமாக தற்போது விசிக அக்கட்சி நிர்வாகி மீது நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். என்னவென்று இன்னும் விரிவாக அலசும் போது கிருஷ்ணகிரி மைய மாவட்ட செயலாளர் மாதேஷ் பிப்ரவரி 6ஆம் தேதி நடந்த ஒரு ஆய்வுக் கூட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அதிமுகவை சேர்ந்த 2 எம்எல்ஏக்கள் பெயரளவில் மட்டும் இருக்கிறார்கள். ஆனால் அப்பகுதியில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்களின் நலனுக்காக பல்வேறு கோரிக்கை மனுக்கள் அளித்திருந்த போதும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வெளிப்படையாக போட்டுடைத்தார். எங்கள் தலித் மக்கள் கூடி வாழக்கூடிய பகுதிக்கு நீ என்றைக்காவது வந்து ஒரு குறைகளை கேட்டு அவருக்காக நீங்க இந்த மக்களுக்காக போராடுறது உண்டா? போராடல. இதற்கு எதிர்வினையாற்றும் விதமாக பிப்ரவரி 27ஆம் தேதி கூட்டம் ஒன்றில் பேசிய எம்எல்ஏ அசோக்குமார் விசிக நிர்வாகியான மாதேஷை ஒருமையில் பேசி கடுமையாக விமர்சித்திருந்தார். அதே போல இன்னொரு யாரும் விடுதலை சிறுத்தை அதுல மாதேஷ் அவன் ஏன்னா நீங்க கோச்சிக்காத ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். அவன் ஒரு மீட்டிங் நாங்க அவளை பத்தி எங்க யார என்ன நினைச்சு கூட பாக்குறது இல்ல. அவங்க தலைவனும் நம்மளை பத்தி பேசுறது இல்ல. இவன் ஒரு செட்டில்மெண்ட் பேசியிருக்காரு. ஏன்னா அந்த மாதேஷன் ஒரு பையன் அவன் அந்த கிருஷ்ணசாமி கட்சியில தான் திருப்பி இங்க வந்தா எங்கிட்ட டொனேஷன் எல்லாம் பல முறை கிருஷ்ணசாமி கட்சியிலும் போது வந்து வாங்கிட்டு அவன் சொல்றான் அதிமுகவை பத்தி பேசுறான், நம்ம அண்ணனை பத்தி அண்ணன் பத்தியும் பேசுறான். தொகுதிக்கு வந்தாரா அப்படின்னு கேட்கறான். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நீ கேக்குது மக்களை பார்த்து கேட்கறான். அவரு எம்எல்ஏ அசோக்குமார் வந்தாரா அப்படின்னு அவன் உடனே அவன் 10 பேரை ஜாடுறாங்க. இல்ல ஏய் நீ வா, நான் ரெக்கார்டு காமிக்கிறேன். எத்தனை முறை சுத்தி இருக்கிறோம், எத்தனை முறை ஒவ்வொரு கிராமத்துக்கு செல்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர்ல சாதாரண முன்னாள் சட்டமன்ற சி.வி. ராஜேந்திரன், நம்ம அண்ணன் ஜெயபால் சேர்மேன் எல்லாருமே போறோம். இவன் பேச தப்பா பேசுகிற இந்த விடுதலை சிறுத்தை இயக்கத்துக்கார அந்த தம்பிக்கு சொல்ற நீ நாவ அடக்கிக்கோ. அசோக்கிற்கு பதிலடி தரும் வகையில் பதிலுக்கு மாதேஷும் அடுத்த நாள் நடந்த விசிக கூட்டத்தில் கே.பி. முனுசாமி ஒரு சாதி வெறியர், மற்றொரு ராமதாஸ் தான் கே.பி. முனுசாமி, அசோக் ஒரு பொம்பளை பொறுக்கி என்றெல்லாம் வசவு பாடியிருந்தார். நீ ஒரு பொம்பளை பொறுக்கி நாயே என்ன பார்த்து கேள்வி கேட்கிற? நீ யார உனக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது? அந்த நாய்க்கு என்ன? நீ சட்டமன்ற உறுப்பினர் இருந்தா நீ என்ன பெரிய புடிங்க? நீ சின்ன பையனா? நான் 48 வயசு ஆகுது எனக்கு. என்ன பார்த்தா சின்ன பையன். இவனெல்லாம் என்ன கேள்வி கேட்கிறான். ஜெயலலிதாவே என்ன கேள்வி கேட்கலன்னு பேசுற கே.பி. முனுசாமிக்கும் அசோக்குமாருக்கும் என்ன துணிச்சல் இருக்கு? சாதி வரி பிடிச்ச நாய் கே.பி. முனுசாமி. 2வது ராமதாஸ் கே.பி. முனுசாமி. அதிமுக எம்எல்ஏக்கள் குறித்து தான் ஏன் இவ்வாறு பேசினேன் என்பதற்கான விளக்கத்தை விசிக தலைவர் தொல் திருமாவளவனிடம் எடுத்து கூறியிருந்தார் மாதேஷ். இதையடுத்து சுமார் 3 மாத காலத்திற்கு பிறகு தற்போது மாதேஷ் மீது விசிக நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கு அதிமுக எம்எல்ஏக்கள் கொடுத்த அழுத்தமே காரணம் என்றும் கூறப்படுகிறது. இதன் மூலம் அதிமுக விசிகவுடன் ஒரு கூட்டணி கணக்கை தொடங்கியிருப்பதாகவும் விசிகவுக்குள் முணுமுணுக்கிறார்கள்.